ஓம் சாந்தி. இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆகம வேதம் எனும் இந்நூலை இந்த உலகிற்கு தந்து அதை உங்களிடம் பகிரக்கூடிய அந்த வாய்ப்பினையும் எனக்கு அளித்த பரதவசி முனிவர் எனும் பரத்வாஜ முனிவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பரத்வாஜ மாமுனிகள் நாம் அனைவரும் முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையும் விதமாக இந்த ஆகம வேதம் எனும் நூலை நமக்கு அளித்துள்ளார். அவர் கருவியாக ஒருவரை கொண்டு இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் மூலியமா நமக்கு இதை தந்திருக்காரு. இது மிக பழமையான வேதம் என்று நீங்க நினைக்க கூடாது. இந்த கலியுக கடைசியில நம்மலாம் முக்தி அடையறதுக்காக கொடுத்த ஒரு வேத நூலாக இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இதுல அவர் நம்ம இப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்துக்கு போறது. இந்த யுகம் முடிவடையும் தருணத்துல இருக்கு. அப்ப இனி காலம் செல்லாது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிற இந்த அமைப்பானது மாற்றப்பட்டு புதுதாக ஒரு அமைப்பு உருவாக போறது. அப்ப நாம இங்க இருக்கிற நாமும் அந்த மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப ஒரு காலத்துல பார்த்தா ஏடிஎம் மிஷின்ல நமக்கு பணம் எடுக்க தெரியாது. ஆனா ஏடிஎம்னு ஒண்ணு வந்தோன்னு அதை கத்துக்கிறோமா? ஆதார் கார்டுங்கிறத பத்தி தெரியாது. ஆனா ஆதார் கார்டு வந்தோன்னு அதை பத்தி கத்துக்கிறோமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நம்ம கத்துக்கொண்டு தானே பயணிக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில? அதே மாதிரி இப்ப யுகமாற்றம் வரப்போகுது அப்படின்னா நம்மள மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய தன்மைகளை மாற்ற வேண்டும். அது என்ன தன்மைகள் அப்படின்னா, உடல் அப்படிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, அது ஒரு உழைப்பு செய்யும், செயல் செய்யும். அப்ப அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மனம், ஆன்மா அப்படி அது 2ம் சேரும்போது, அந்த உயிர் எல்லாம் சேரும்போது, அது ஒரு தன்மையாக இருக்கு. இப்ப நமக்கும் உயிர் இருக்கு, விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு, பறவைகளுக்கும் உயிர் இருக்கு இல்லையா? ஊர்வன எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில இருக்கு இல்லையா? நம்மள மனிதன் அப்படிங்கிறோம். மனித தன்மையில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மனித தன்மையே இல்லாம இருக்கியேப்பா அப்படிங்கிறாங்க. இரக்கமே இல்லாம இருக்கியே அப்படி சொல்றாங்க. சோ இங்க எல்லாமே தன்மையாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உணர்வுகள் கூடிய ஒரு நிலையாக இருக்கும்போது அது தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்காக அவகுணங்கள் கொண்டிருப்போம் இல்லையா? பிறரை பத்தி ஏசி பேசி அவச்சொல் பேசி தூஷிச்சுண்டு குற்றம் குறை கண்டு கொண்டு இருந்த நாம் இப்ப நம்மள மாற்றிக்கொள்ளணும். அப்பதான் நம்ம போக வேண்டிய அந்த புது யுகமான சத்தியுகத்துக்கு போக முடியும். நம்ம எல்லாரும் பாஸ் ஆகி ப்ரமோட் ஆகி போகணும்ல. எத்தனை காலம் தான் இந்த கலியுகத்துல இருக்கிறது? ஏன்னா இப்பவே அது ரொம்ப கீழான நிலையில இருக்கு. நம்ம அம்மா அப்பாவெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, எங்க காலத்துல எப்படி இருந்தது அப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு இல்லையா? எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் ரொம்ப கீழான நிலைக்கு வந்திருக்கு. அப்ப நாம இன்னும் முயற்சி பண்ணி அடுத்த யுகத்துக்கு நம்மள மாற்றி நம்ம பயணிக்கமா இருந்தோம்னா, இன்னும் கீழாகி போகக்கூடிய இந்த நிலை உள்ள இந்த இடத்துல தான் நம்ம இருக்கணும். நம்ம இந்த பூமிங்கிறது தன்மாற்றம் அடைந்து ஒரு அடுத்த ஒரு மேம்பட்ட நிலைக்கு போறது. அதுக்கு மேன்மக்கள மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப நம்ம மேன்மக்களா ஆகி அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகும்பொழுது மட்டும் தான் நமக்கு அங்க அ வெல்கம் அட்ரஸ் பண்ணுவாங்க. வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நம்மள அங்க இருப்பாக வைத்துக் கொள்வாங்க. இல்லாட்டி நம்ம இங்க தான் இருக்கணும். ஏன்னா பூமிக்கு கீழ இருக்கிறதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? பாதாளம்னு சொல்றாங்களா? அப்ப நம்ம இந்த பாதாள உலகம் இந்த உலகம் பாதாள உலகமாயிடும். அப்ப பூமிங்கிறது மேம்பட்ட அந்த உலகம்ங்கிறது அந்த பூமிங்கிறது மேம்பட்ட ஒன்றாயிடும். அப்ப நம்ம முயற்சியும், பயிற்சியும் செஞ்சு இந்த மனம், உயிர், எண்ணம், இந்த சொல், செயல் எல்லாத்தையுமே சரி பண்ணி இருந்தா தான் நம்மளும் இந்த அந்த மேம்பட்டு இருக்கிற மேல்நிலையில இருக்கிற இந்த பூமியில வசிக்க முடியும். இல்லாட்டி பாதாள உலகமான இந்த ஒரு நிலையில தான் வசிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பாஸ் ஆகி போணும் இல்லையா? அப்படித்தானே எல்லாருமே போறாங்க. நம்ம பார்க்குறோமே சின்ன பிள்ளைங்க கூட ப்ரீகேஜில எல்கேஜி போறது, எல்கேஜிலேருந்து யுகேஜி போறது. அ அப்படித்தானே எல்லாரும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போறாங்க. அப்ப நம்மளும் மனிதர்களாகிய நாமும் கொஞ்சம் நம்மளுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு மாமனிதர்களாகி, மகான்களாகி நம்மளும் அப்படியே அழகா மேல் நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எளிய முறையில அவர் இந்த வேதத்தை உரைக்கிறாரு. புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, "அந்த மும்மலங்கள நீங்க நீக்கிடணும்" அப்படிங்கிறாரு. மும்மலங்கள நீக்கினா மட்டும் தான் உயர்வடைய முடியும். இந்த மும்மலங்கள் தான் மாயை திரையாக உங்கள மூடின்னு இருக்கு. இந்த ஆன்மாவ நீங்க பார்க்க முடியாம, உணர முடியாம, தெரிஞ்சுக்க முடியாம, அதோட நீங்க பேச முடியாம, பயணிக்க முடியாம அதுதான் மூடியிருக்கு.
சோ மும்மலங்களை நீங்க அகற்றணும் அப்படின்னு இருக்காரு. அப்ப இந்த மும்மலங்களை எப்படி அகற்றுறது அப்படின்னா, அவரே நமக்கு அதுக்கான வழிவகையை சொல்றாரு. ஆதி பராசக்தியை இறைஞ்சி கேட்டுக்கொண்டீங்கன்னா, அந்த மும்மலங்கள் விலகிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, நம்ம இப்ப இருக்கிற இந்த கலியுகம் அப்படிங்கிற இந்த யுகத்துக்கான தலைவனாக இருக்கிறது கலிபுருஷன் எனப்படும் ஒரு ஒருவர். அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நம்ம ஆன்ம அறிவு பெற்றுடக்கூடாது. இந்த கலியுகமே நீட்டிச்சு இருக்கணும் இந்த பூமியில. அவரோட ஆட்சி மட்டுமே இருக்கணுங்கிறனால, நம்மள இந்த இந்த மும்மலங்களால அழகா கவர் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ஆன்ம அறிவு பெறக்கூடாது. இறை அறிவு நமக்கு வரக்கூடாது. நம்ம கோவில்ல இருக்கிற சிற்பங்களையும், இந்த கண்ணாடி போட்டிருக்கிற அந்த ஃபோட்டோஸ்குள்ள இருக்கிறவங்களையும் தான் கும்பிட்டுட்டு இருக்கணும். உண்மையான இறைவனையும், ஈசனையும் உணரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப முனைப்பா செயல்படுவாரு. ஆனா, அவர் வந்து ஆதிபராசக்தியுடைய ரொம்ப தீவிர பக்தன். அவங்க தான் அவருக்கு வரம் குடுத்து தான் இந்த ஆட்சிமை பொறுப்பையும் குடுத்துருக்காங்க. "இவ்வளவு நல்ல பக்தனா இருக்கான். பூமிய ஆளுப்பா" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா, அவரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய களி நடனத்த காட்டிட்டாரு. அது கலியுகமா இருக்கு. சரியா? இங்க நன்மை அப்படிங்கிறது சிறிதளவும் இல்ல. அப்ப நம்ம இந்த கலியுகத்திலேருந்து மேம்பட்டு அடுத்த யுகத்துக்கு சத்திய யுகத்துக்கு போகணும். அப்படின்னா, நம்ப நல்லவங்களா இருக்கணும் இல்லையா? சொல், செயல், எண்ணம் ஒழுங்கா இருக்கணும். தூய்மையா இருக்கணும். அப்ப இந்த மும்மலங்களும் போகணும் அப்படிங்கன்னா, நம்ம ஆதிபராசக்திய வணங்குறோம். ஏன்னா, அவர் ஆதிபராசக்தியுடைய பக்தர்கள துன்புறுத்தவே மாட்டாரு. அவங்களுடைய செயல்பாட்டுல குறுக்க வரமாட்டாரு. அதனால நம்ம ஆதிபராசக்திய இறைஞ்சி இறைஞ்சி, "அம்மா இந்த மும்மலங்கள்லேருந்து காப்பாத்தும்மா, மும்மலங்கள்லேருந்து காப்பாத்தும்மான்னு" காலை, மாலை, அ இரவுன்னு 3 வேளையும் கெஞ்சணும். ஒரு 5, 5 நிமிஷம் சும்மா கெஞ்சுவோமே! ஒரு 10 தடவ கேட்போமே! என்ன கொறஞ்சா போறது? கேட்போமே! அது மாரி கேளுங்க. கேட்கும்போது அவ வந்து அத எப்படி அந்த திரை விலகுறதுங்கிறதுக்கான அந்த வழிமுறைகள்ல நம்மள இட்டு செல்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னொரு முறையாக என்ன சொல்றாரு? இந்த 3யுமே மூட்டை கட்டி முதுகுல போட்டுண்டு ஒரு போட்டுல போய் நடுக்கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டேன். சோ, அப்ப இது 3ம் என்னோடது கிடையாது. அந்த கடலான இறைவன்ட்ட கொண்டு அத நான் உ உட் இது போட்டுட்டேன். இனிமே அது என்ன வந்து அடையாது. குடுத்தத வாங்கிக்க மாட்டேன். அவர்ட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி, நீங்க சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு விளையாட்டு மாரி. 24 மணி நேரமும் இறைவன சிந்திக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம இந்த மாரி சின்ன சின்ன விளையாட்டுக்கள் செஞ்சு, நம்மளுடைய ஆன்மாவ முன்னேத்திக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒளியான இறைவனை ஒளியாகவே சிந்திக்கும் பொழுது ஆன்மா உயர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ஆன்மாங்கிறது ஒரு ஒளிப்புள்ளியா இருக்கு. அந்த ஈசன் அப்படிங்கிற அவரும் ஒரு ஒளிப்புள்ளியா இருக்காரு. ஆனா அவருடைய பிரகாசம் எப்படி இருக்கு? அந்த அகில உலகத்தையும் நிறைக்கக்கூடிய பிரகாசமா இருக்கு. இப்ப ஒளியான ஆன்மா நானு அப்படிங்கிறத ஒரு கவனம் கொண்டு, நான் ஒளியான இறைவன சிந்திக்கிறேன் அப்படிங்கிறத நினைவு செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா கரைபடிந்து, திரைபடிந்து இத்தன பிறவியில நம்ம செஞ்ச பாவ, புண்ணியம் எல்லாத்துலயும் வீணா போய் கிடக்கு இல்லையா? இந்த ஆன்மா ஒளிர ஆரம்பிக்கும். இந்த ஆன்மா ஒளிர்றத நம்ம அப்பப்ப ஒரு ஃபிளாஷ் மாரி சின்ன சின்ன இத நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டவிரல் அளவுக்கு ஒரு ஜோதிர் பிந்துவா நம்ம நெற்றியிலேயே அது ஒளிரும். புரியுறதா? அந்த ஒளிரும் காட்சிய நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மள உணர்ந்துட்டாங்க. இவ நம்மள உணர்ந்துட்டாடா! அப்ப நம்ம தலைவர நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆத்மாவானது என்ன ஆகும்? அந்த பரமாத்மாவை தேடி, நாடி, ஓடி நமக்கு அந்த பரமாத்மாவோட தரிசனத்தையும் நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவே பரமான்மா நிலை அடைந்து, பூரிச்சு அப்படியே விகசிச்சு பிரபஞ்சமாகவே விகசிச்சு செஞ்சுடராக வீசி வெளிவந்து அப்படி நிற்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த ஆன்மா என்ன ஆயிடும்னா, பரமான்மாவோட தொடர்பு கொண்டு தானுமே பரமான்மாவாக ஆயிடும். அப்படி ஆகும்போது தான் ஒளி உலகத்துக்கு செல்ல முடியும். ஒளியாகவே இருக்க முடியும். மாமக ரிஷிகள்லாம் எப்படி ஒளியா இருக்காங்கல்ல, அந்த மாரி நம்மளும் ஒளியாக ஆக முடியும். அதுக்கு பேரு தான் சிவம் அப்படிங்கிற நிலைன்னு பேரு. ஏன்னா அந்த நிலைய நான் அடைஞ்சிருக்கேன். அது எனக்கு வசப்பட்டுருக்கு. அப்ப எனக்கு வசப்பட்டுருக்குன்னா, உங்க எல்லாருக்குமே வசப்படும் இல்லையா? அப்ப முயற்சியும், பயிற்சியும் தேவை. அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக் கொள்ளணும். இப்ப அன்பு அப்படிங்கிற ஒண்ணு ஆபரணமா அணிஞ்சுக்கணும். எல்லாரையுமே அன்புங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கணும். அனைவரையுமே நாம வந்து எப்படி பார்க்கணும்? இறை குழந்தைகள் தானே! இறைவனிடம் இருந்து வந்த ஒளித்துளிகள் தானே எல்லாருமே. ஒரு பெரிய முழு லட்டுலேருந்து சிதறிய அந்த அ இதுதானே பூந்தி அதானே நம்ம இந்த ஆன்மாங்கிறது இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொருவரையும் நம்ம எப்படி நேசிக்கணும்? இறை குழந்தைகள், இறை குழந்தைகள் ஆஹா!
இது நம்ம அப்பாவோட குழந்தை இல்லையா? இத நம்ம அப்பாவோட குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு, உயர்ந்த தன்மை உடையவர்லேருந்து ஆரம்பிச்சு, மிக மிக தாழ்ந்த குணநலம் உடையவர் வரைக்கும் நம்ம நேசிக்கணும். அதாவது அப்துல் கலாம்லேருந்து ஆரம்பிச்சு ஐயாசாமி வரைக்கும் நம்ம நேசிக்கணும். அதாவது இவங்க வந்து பணக்காரங்க, இவங்க படிச்சவங்க, அப்படி எந்த வேறுபாடும் பார்க்காம, இனம், மொழி, மதம் அ போன்ற எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம, அவங்களுடைய படிப்பு, செல்வம், அந்த உயர்வு அதெல்லாம் பார்க்காம எல்லாரையுமே ஒன்று மாரி நேசிக்கணும். ஏன்னா இறைவன் அப்படித்தானே நேசிக்கிறான். அப்படித்தானே நமக்கு சூரியன் ஒளி வீசுறது. சந்திரன் அப்படித்தானே நமக்கு ஒளி குடுக்குறது. காற்று அப்படித்தானே நம்ம மேல வீசுறது இல்லையா? அப்ப மழை எப்படி பொழியறது இல்லையா? ஏழை இருக்கிற இடத்துல பெய்ய மாட்டேன். பணக்காரன் இடத்துலலாம் பெய்யுவேன். படிச்சவங்க மேல தான் மழையா கொட்டுவேன். படிக்காதவங்களுக்கு மழை கிடையாது. அப்படி சொல்றதா? இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே ஒன்றா தர்றது. அப்படி எல்லாரையும் எல்லாவற்றையுமே ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கும்போது, நம்மளும் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, அந்த ஈசனுக்கு சமமாக ஆகுறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு? நம்மளையும் அந்த சிவமாக்கி தன்னோட சேர்த்துக்கிறாரு. நம்மளும் போய் பரமாத்மாவாக போய் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இணைஞ்சிடலாம். இல்லையா? இன்னைக்கு நமக்கு கார்த்திகை திருநாள் இல்லையா? ஜோதி தரிசனம் இல்லையா? அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது இதுதான். உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவே விகசித்து, பரந்து, விரிந்து, செஞ்சுடராக வெளிப்பட்டு காட்சி குடுக்கும். அந்த மாரி காட்சி குடுக்கறதுக்கு பேரு தான் சிவம் அப்படிங்கிற அந்த தன்மை. அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஈச நிலை அப்படிங்கிறது. இப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா யார் ஆக முடியும்? நம்மளே ஆக முடியும் இல்லையா? அப்ப அதையே நினைத்து நினைத்து ஏங்கும் பொழுது, நமக்கு அந்த நிலை கிடைக்கிறது. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உடலானது எப்பொழுதுமே ஒரு சூட்ல இருக்குல்ல 98.6 அப்படின்னு ஒண்ணுல இருக்கு. ஆனா இந்த இறைவனை சிந்திக்கும் பொழுது, இறை உணர்வு பெறும்பொழுது, அந்த இறையோட கலக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது கடுமையா கடுமையா ஒரு எப்படி சொல்றது? நம்ம நம்ம தெர்மாமீட்டர்லாம் வெடிச்சுடுற அளவுக்கு வெடிச்சு சிதறிடுற அளவுக்கு ஆ அப்படி ஒரு ஹீட் நமக்குள்ள அக்ரிவேட் ஆகும். உள் ஒளி வந்து பெருகும். இறை சிந்தனை இருந்து, எல்லாரோடையும் அன்பா இருந்து, சதா எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். எல்லாமே அசையும் அசையாதன அனைத்துக்கும் நலம் உண்டாகட்டும்னு சிந்திச்சுக்கிண்டே இருக்கும்போது, நம்ம உடம்புலேருந்து அப்படியே அந்த முந்த காலத்துலலாம் இன்ஜின் ட்ரெயின் இருக்கும். உங்களுக்கு இப்ப கூட நீங்க போனா கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, வாரி வாரி நிலக்கரிய போட போட அதுக்கு வந்து குஃபு குஃபு குஃப்ன்னு நெருப்பு வெளியில வரும். அந்த மாதிரி உடல்லேருந்து அந்த ஹீட் வந்து அ அந்த சுத்த உஷ்ணமானது அழகா வெளியில வந்து பரவி இந்த உலகத்துல வந்து பரவுறத நம்ம பார்க்கலாம். அந்த பிரபஞ்சத்தோட அது சேர்றத நம்மளால உணர முடியும். இப்ப இது எல்லாமே எப்ப நடக்கும்னா, குணங்கள மாத்திக்கணும். நல்ல குணங்கள் இருக்கணும். அந்த ஒன்றையே சிந்திக்கணும். அந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுக்கும் தான் தொடர்பு. இந்த பரமாத்மாக்கும், ஆத்மாக்கும் தான் தொடர்பு. இந்த சிற்றொளிக்கும், இந்த பேரொளிக்கும் தான் தொடர்பு அப்படிங்கிறத மனசுல வச்சுன்னு 24/7 நம்ம இது மாரி செய்யணும். ஸோ, இப்ப இனி காலம் செல்லாது இல்லையா? உலகம் தன்னோட கடைசி இதுல இருக்கு. இப்ப யுகம் மாற்றுறதுக்காக அகத்திய மாமுனிகள் வந்திருக்காரு. அவருடைய வருகைய நம்ம நல்லா குறிப்பால நல்லா உணர்ந்துக்கணும். ஏன்னா, அவர் வந்து இந்த பரதவசி முனிவர் போல மற்ற அந்த அத்தன சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிற மற்ற முனிவர்கள்லாம் கெஞ்சி கேட்டதன்படி தான் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு அப்டின்னா, உங்கள எல்லாரையுமே இந்த ஒளியாக மாற்றி அழிச்சுன்னு போணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. புரியுறதா? அப்பதானே அந்த நம்ம சத்தியுகத்துக்கு முடியும் இல்லையா? உள்ஒளி பெருகணும் இல்லையா? அது விகசித்து கொண்டு பரவொளியோட இணையணும் இல்லையா? அந்த பரவொளிய அறியணும், இணையணும் எத்தனையோ வேலை இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்காரு. அப்ப நம்ம இந்த தருணத்த நம்ம தவற விட்டுறலாமா? தவற விடக்கூடாது. பொக்கிஷமான ஒரு தருணமா இருக்கு. நீங்க அப்படியே ரெடியா இருக்கணும். எப்பயுமே அவர் வந்து உங்கள அப்படியே தன்னோட அந்த அ ஞான அறிவ கொண்டு உங்களுக்குள்ள அப்படியே நிறைக்க ரெடியா இருக்காரு. அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? ரெடியா காத்திருப்போட இருக்கணும். எப்படி வந்து கொக்கு எப்படி மீன பிடிக்கும் அப்படி ஜம்முன்னு காத்துன்னு இருக்கு இல்லையா? குளத்துல. அந்த மாரி நம்மளும் எப்ப வேணா வருவாரு அகத்தியரு. நம்மள வந்து ஆட்கொண்டு நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு, நம்மள ஒளியாக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடும், வைராக்கியத்தோடையும், உறுதியோடையும் இருக்கணும். சரியா? அப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாரியே காத்திருப்பிலேயே இருக்கும்பொழுது, அவர் சல்லுன்னு ஒரு புயலாட்டம் அப்படி ஜல்லுன்னு ஒரு ரவுண்டு வந்துட்டு போவாரு. யார் எவர் ரெடியா இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஞானம்னா என்னன்னு சொல்றாரு பரதவசி முனிவர்னா, இந்த இப்ப நான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஞானம் கிடையாது. ஞான பாதை தான். ஞானம்ங்கிறது ஈசனோடு கலப்பு செய்றது. சிவத்தோட அந்த ஆத்மா, பரமாத்மாவ
கண்டு உணர்ந்து அதோட மிங்கிள் ஆகுறதுக்கு பேரு தான் ஞானம்னு பேரு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கணும். ஆ நம்ம அட்லீஸ்ட் ஆத்மாவையாவது பார்க்கணும். அப்பதான் ஞானம் அடைந்தவர்களா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நல்ல கட்டவிரல் போல ஒரு ஜோதி பிந்து நமக்குள்ள ஒளி வீசும் அப்படிங்கிறாங்க. அது நம்ம சிந்தனை இங்க எல்லாமே சிந்திச்சு, சிந்திச்சு ஒன்றையே கவனம் வச்சு, 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 வச்சு உணரும்போது, அந்த உணர்வு வந்து உண்மையா இருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம அறிவுல தானே இருந்தோம். அறிவுல இதுனா இப்படியா? அப்படியா? இப்படியான்னு கேள்வி கேட்கிறதும், புத்தக அறிவு இருந்தோம். ஆனா இங்க உணர்வு தான். அந்த உணர்வு தான் பேரறிவ நமக்கு குடுக்கும். இப்ப சொல்றோம்ல, ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்தா அவங்க நல்லவங்க நல்லவங்க அப்படிங்கிறது உ உண நான் எனக்குள்ள இருந்தது சொல்லிச்சு. ஐயோ! அவங்களோட சவகாசம் வச்சுக்காதன்னு உள்ள இருக்கிறது ஒண்ணு சொல்லிச்சுன்னு சொல்றோம்ல, அதுதான் உணர்வு, உள் உணர்வு. அப்ப அந்த உள் உணர்வு அழகா நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ஹான்ஸ் பண்றதுன்னா என்ன? அத அப்படியே பெருக்கிக் கொண்டே இருக்கணும். அப்படியே பெருக்கிக் கொண்டே இருந்தா, அப்படி பறந்து பறந்து முதல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள புரியும். அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்கள புரியும். இப்படி புரியும். புரியும்பொழுது புரிதலோட நம்ம பயணப்படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே அழகழகா நடக்கும். சரியா? இது எல்லாமே கொஞ்சம் அதுதான் உள் உணர்வ நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அத விழிப்புணர்வா ஆக்குறது அப்படின்னு அர்த்தம். இப்ப அவ இறைவன ஒளியா உணர்ந்துக்கிறோம். உணர்வுகள அழகா கவனிக்கணும். வந்து நல்ல எண்ணங்கள வளர்த்துக்கணும். அகத்தியரோட வருகை வருது. அப்ப நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உணவுல கவனம் வைக்கணும். சாத்வீகமான உணவு வேணும். இப்ப நம்ம சாதாரணமா நம்ம பேசிக்கிறோம் சைவ உணவு, அசைவ உணவுன்னு ஒரே சண்டை. அ ஆன்மீகத்துக்கு சைவ உணவா, அசைவ உணவான்லாம் சண்டை போடுறோம். ஆனா அவங்க சாத்வீகம்னு சொல்லிட்டாங்க. சாத்வீகம்னா என்ன அப்படின்னா, இந்த காரசாரமான உணவுகள் கிடையாது. மசாலா பொருட்கள்லாம் போட்டு சும்மா தீட்டி சாப்பிடுறோம்ல சாம்பார், ரசம், வடை, அதிரசம்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்ப சாத்வீக உணவுனா சும்மா ஒரு ரசம், தயிர் சாதம் அது மாதிரி. சப்பு சப்புன்னு இருக்குப்பா. என்ன சாப்பிட்ட மாரியே இல்லன்னு சொல்றோம்ல. ஒரு பொங்கல் அது மாதிரி அ உ சுவை கூட்டி இல்லாம சும்மா சப்பு சப்புன்னு இருக்கிற உணவுகள் பேரு தான் சாத்வீக உணவு. அவங்க சாத்வீக உணவுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சைவ உணவுலயே நெறைய உணவ கட் பண்ணிட்டாங்க. புரியுறதா? நம்ம டே டு டே சாப்பிடுறோம் இல்லையா? அ வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு ஒண்ணு சாப்பிடுறோம்ல. அதுலயே எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அப்ப ஒரு அவல் அவல் எடுத்து அதுல ஒரு தயிர் சேர்த்து சாப்பிடுறது, அதுல ஒரு பால் சேர்த்து சாப்பிடுறது, அதுல லெமன் புழிஞ்சு சாப்பிடுறது, காய்கறிகள கட் பண்ணி அப்படியே இந்த பச்சை மிளகா போடுறேன், அதுக்கு இத போடுறேன், மசாலா பொடி போடுறேன்லாம் இல்லாம, அழகா அது மாரி போட்டு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் ஊற வச்சு அத சாப்பிட்டோம்னா, எனக்கு அப்படிதான் நான் சாப்பிட்டேன். தொடர்ந்து 1 மாசமோ, 2 மாசமோ சாப்பிட்டேன். இந்த கொரோனா பீரியட்ல. ஃபுட்ட மாத்தினேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதுதான் என்ன வழி நடத்துறது குருவும், சத்குருவுமான சிவன் தான். அந்த சிவமே எனக்கு சொல்லி புரிய வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நானே எனக்கு தோணித்து. நான் வந்து அன்குக்குடா சாப்பிடுவேன். வெந்நீர் மட்டும் கொதிக்கும். அந்த கொதிக்கிற வெந்நீர்ல இந்த அ அ கொதிச்சு அணைச்ச வெந்நீர்ல இந்த அவல போட்டு, இந்த காய்கறிலாம் திருத்தி போட்டு, ஒரு லெமன புழிஞ்சோ, இல்ல ஒரு தயிர போட்டோ சாப்பிடுவேன். அப்படி காயெல்லாம் சாப்பிடணும்னு தோணல அப்படின்னா, வெறும் பாலோ, தயிரோ மட்டும் ஊத்தி, அப்படியே சாப்பிட்டுறது. கொத்தமல்லிய மட்டும் கட் பண்ணி போட்டு, இஞ்சி சீவி போட்டு சாப்பிட்டுருவேன். அவ்வளோதான். இது மாரி தொடர்ந்து சாப்பிட்டுன்னு இருந்தேன். அப்ப அவல் தீந்து போச்சு. அப்பலாம் வந்து சட்டு சட்டுன்னு கடைக்காரங்களும் கொண்டு தர மாட்டாங்க. கடையெல்லாம் ஏதோ ஒரு டைம் திறந்திருக்கும், ஒரு டைம் திறந்திருக்காது. அந்த மாரி இருந்தா அன்னைக்கு மட்டும் இட்லி. எதுவுமே எதுவும் தொட்டு சாப்பிடாம, ஜீரகம், மிளகு போட்டு இந்த இட்லிய வெறும அப்படியே கடிச்சு கடிச்சு அப்படியே ஆப்பிள் கடிக்கிற மாரி அப்படியே அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவேன். அவ்வளோதான். இந்த மாரி சாப்பிட்டபோது தான் என்னுடைய அந்த சகசிரார சக்கரம் வந்து அழகா மலர்ந்து, விரிஞ்சு 3 1/2 மணி நேரம் சுத்தித்து. ஆக்சுவலா இதெல்லாம் இந்த சாத்வீக உணவு தான் இதுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் எப்பயுமே சாத்வீக உணவு தான். பெருசா ஆசை வெரைட்டியா சாப்பிடுறதுக்கு ஆசை கிடையாது. ஆனாலும் இன்னுமே ரொம்ப அன்குக்டு ஃபுட்டுன்னு சொல்லி இந்த ஃபுட் எதையுமே நான் அடுப்புல போட்டு கொதிக்க வைக்கிறதோ எதுவும் கிடையாது. ஒன்லி வெந்நீர் தான். இது எவ்வளவு பலன் அளிக்கிறது பாருங்களேன். அப்ப எல்லாருக்குமே தானே பலன் அளிக்கும். அதுக்காக தான் நான் இங்க பகிர்றேன். எனக்கு ஒண்ணு பலன் அளிக்கிறதுனா, ஏன் அது எல்லாருக்கும் பலன் அளிக்காது? அப்படி தோன்றது எனக்கு. எல்லாருமே எளிமையான உணவையும் உட்கொள்ளும்போது, இந்த உடல் வந்து இந்த ஒளி உலகுக்கு போகக்கூடிய தகுதி உடல் ஏன் ஏன் உணவு அப்படி சாப்பிடணும்னா, நம்ம ஹெவியா சாப்பிட சாப்பிட டைஜஷன் சரியாகாது. டைஜஷன் சரியா ஆகாம இருக்கும்போது ஆன்ம முன்னேற்றம் நடக்காது. அதுதான். அதுக்காக தான் இது. ஏன்னா நம்ம ஆன்மா எளிய உணவு சாப்பிடும்போது என்ன ஆயிடும்? நம்ம வந்து இந்த நினைவு யாத்திரை செய்றோம் இல்லையா? இறைவனையே சிந்திக்கிறோம் இல்லையா?
தியானம்னு சொல்லலாம் அத. இணை இணை இறைவனோட இணையறது. இந்த சிவத்தோட இணைஞ்சு நிக்கிறோம். பரமாத்மாவோட இந்த ஆன்மா இணைஞ்சு நிக்கிற நிலைக்கு பேரு வந்து நம்ம யோகம்னு சொல்லலாம். ஒன்று மற்றொன்றோட கூடி நிக்கிறதுக்கு பேர் யோகம். அப்ப இந்த யோகம் செய்யறதா இருக்கட்டும், எல்லாமே எப்ப வசப்படும் அப்டின்னா, வயத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கணும். வாயு, இந்த மலம், எதுவுமே நீரு, இதுமாரி நெறைய எல்லாம் இருந்தா என்ன பண்ணும்னா, எண்ணங்கள பலவிதமா கொண்டு வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதுலேருந்து விலகி செல்லும். கவலை, பயம், குற்ற உணர்ச்சி போன்ற ஒரு எல்லா தாட்ஸையும் நமக்குள்ள கொண்டு வந்து, அந்த தாட் ப்ராசஸ் அப்படி கொண்டு வந்து, நம்மள என்ன பண்ணும்னா, இதுலலாம் ஈடுபட முடியாம செஞ்சுரும். அதுக்காக தான் எளிய உணவு சாப்பிடும்பொழுது, அது சட்டுன்னு 1 ஹவர், 2 ஹவர்ல அழகா அது ஜெரிச்சுருமா? அப்ப என்ன ஆகும்னா, நமக்கும் இறைவனுக்குமான கனெக்ஷன் நமக்கும் டிவினிட்டிக்குமான கனெக்ஷன் வந்து அழகா என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எ எ ஒரு சண்டை போட்டு அது ஏன் அத சாப்பிடக்கூடாது, இத சாப்பிடக்கூடாது. உணவு மட்டும் தான் உயர்த்துமான்னா, உணவு உயர்த்தணும் அதெல்லாம் கிடையாது. வயத்துல தேவையற்ற கழிவுகள் இல்லாத பொழுது என்ன ஆகுறது அப்டின்னா, மனம் லேசாக இருக்கும்போது, மனதால இந்த இறைவனோடையும், இறை சக்திகளோட, இறை உலக பெருமக்களோட, பாரவான்களோடலாம் தொடர்பு கொள்ள முடியறது. அது அப்படிதான் அதுக்கு ரூல் இருக்கு. அத நம்ம புரிஞ்சு செயல்படணும். இப்ப அவர் வருகை வந்திருக்கும்போது, நம்ம இப்ப சாத்வீக உணவு இருந்தா தானே நம்ம அவரோட இணைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உள்ளொளி கண்டிப்பா பெருகணும் அப்படிங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்கணும். அவர் வரும் வேளையில இந்த உள்ளொளி பெருகறதுக்கான அந்த ரெடியா இருக்கணும். எப்படி ஒரு வீட்ல ஒரு பூஜைன்னா என்ன பண்றீங்க? வீட்ல இருக்கிற செப்பு சாமான், வெள்ளி சாமான்லாம் என்ன பண்றீங்க? இப்ப இன்னைக்கு கார்த்திகையா? யார் யார் வீட்ல பூஜை பண்றீங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணுவீங்க? அத நல்லா புளிய போட்டோ, எலுமிச்சம்பழமும் சமையல் சோடாவும் போட்டு பளபளன்னு தேய்ச்சு வைக்கிறீங்கல்ல. ஏன் அப்படி வைக்கிறீங்க? அதுதான் பாத்திரத்தை துலக்கி வைக்கும் பொழுது தான், அதில இறையாற்றல் வரும் அப்படிங்கிறது தான். அதே தான் நமக்கும். பாத்திரமான இந்த உடல அழகா துலக்கி வச்சுக்கணும். அந்த உள்வொலிய அழகா பெருக்கணும். அப்ப உள்ளொளி அப்பதான் பெருகும். பாத்திரம் சுத்தமா இருந்தா தானே உள்வொலி பெருக முடியும் இல்லையா? அப்ப அந்த ஒன்றோட இந்த ஒன்று இணையும் பொழுது என்ன ஆகுறது? இந்த உள்வொலி அழகா என்ஹான்ஸ் ஆகுறது. அப்ப இந்த உயிர் நம்ம நம்ம வந்து இந்த இந்த ஒளி ஆற்றல அழகா பெருக்கி வச்சுக்கணும். இந்த ஒளி ஆற்றல் எப்ப பெருகுறதுன்னா, சூரியன பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்குள்ள இருக்கிற இந்த ஒளியானது ஆற்றல் பெறுகிறது. அதே மாரி நெருப்ப அந்த யாகம் செய்யற தீயெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுறது? அது அழகா பல்கி பெருகிறது. அது மாரி விளக்கு ஒளி ஏத்தி வைக்கிறோம் இல்லையா? ஒளி அது அதன் மூலமாக பல்கி பெருகிறது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒன்று ஒன்றுன்னு தான் நம்மள உயர்த்தும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த செயலெல்லாம் செய்யணும். அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லையா? இதுவரைக்கும் அவங்க உணவ பத்தி சொல்றாங்க. மண்ணுலேருந்து கிடைச்ச உணவு உண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும்போது நீங்க நீர உணவா உண்ணணும். அப்புறம் காற்ற உணவா உண்ணணும். அப்புறம் வந்து அக்னிய உணவா உண்ணணுங்கிறாங்க. காற்ற உணவா உண்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கதி, சரம், வாசி போன்ற விஷயங்கள வந்து காற்றாலான உணவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அக்னி உணவுனா என்னத்த சொல்றாங்க? நம்ம என்ன நெருப்பு அள்ளி வயித்துக்குள்ள கொட்டிக்கவா முடியும் வாய்க்குள்ள? இல்ல. இந்த ஒளியை அழகாக உதட்ட குவிச்சு அப்படியே உள்வாங்கி முழுங்கணும். எப்படின்னா, அந்த விளக்கு ஒளி, சூரியன், ம் கோவில்ல போனோம்னா, சாமிக்கு 2 பக்கமும் பந்தம் ஏத்திட்டு வருவாங்க. அந்த காலத்து பழக்கம். அத இன்னும் கரண்ட் இருந்தும் அதே தான் செய்றாங்க குழந்தைங்க. இந்த 2 பக்கமும் தீப்பந்தம் இருக்கும். அந்த ஒளிய பார்த்தா கூட அத அப்படியே அப்படியே நமக்குள்ள உட்கிரகித்துக் கொள்றது. அப்படியே உறிஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள விட்டுக்கிறது. இந்த மாரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கண்களாலும் நம்மளால உணவு உண்ண முடியும். கண்களாலயும் பார்த்து பார்த்து உட்கொள்ளணும். வாய குவிச்சு குவிச்சும் உறிஞ்சு உறிஞ்சு அந்த அக்னிய, நெருப்ப, அந்த ஜுவாலைய நம்ம எந்த விதத்திலானும் சூரியனிடம் இருந்தானும், இல்ல நம்ம சாமி விளக்கு ஏத்துறோமே அதுல இருந்தானும், கோவில்கள்ல இருக்கிற தீபத்தினாலும், இல்ல யாகம் முதலான இடத்துல இருக்கிற அந்த தீ ஒளியினாலயும், கோவில்ல இருக்கிற இந்த பந்த விளக்கு ஏத்திட்டு போறாங்கல்ல சாமிக்கு 2 பேரும். அதனால எங்க பார்த்தாலும் எங்க நீங்க நெருப்ப பார்த்தாலும் அடுப்பையே காலையில எழுந்து டக்குன்னு மூட்டுருவோம் காப்பிக்கு அப்படின்னா, அப்படியே டக்குன்னு அப்படின்னு ஒரு 3 தடவ உறிஞ்சுக்கணும். பழக்கத்த நீங்க கொண்டு வந்துக்கணும். அத கண்களாலயும் கிரகித்துக் கொண்டு, உட்கிரகித்துக் கொண்டு உள்ளுக்குள்ள உணவாக நம்ப எடுத்துக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளவு அதிகமாக நம்ம ஒளிய வந்து கண்களால வந்து நம்ம உட்கிரகித்துக் கொள்றோமோ, அவ்வளவு அழகாக இந்த உள் ஒளி வந்து பெருகும் கண்களா.
சரியா? நான் வந்து எங்க வீடுக்கு ஈஸ்ட் பக்கம் எங்களுக்கு ஜன்னல் கிடையாது. எப்படி பார்க்க முடியாது. நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். எனக்கு வெஸ்ட் பக்கம் ஜன்னல் உண்டு. சாயங்காலம் ஆச்சுன்னா 5, 5:30லாம் ஆனா நேரா போய் நின்னுண்டுருவேன். சூரியன் அழகா வருமா, சிகப்பா இருக்குமா, அத உத்து பார்ப்பேன். அப்படியே பார்த்தேன்னா, அது ப்ளூவா தெரியும். அப்புறம் 2 தட்டா தெரியும். எல்லாமே நான் பார்ப்பேன். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு கண்ண மூடினேன்னா, ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு என் கண்களுக்குள்ளாகவே அந்த அந்த ஒளி அப்படியே இருக்கும். அப்படியே அந்த சூரியனோட ஒளி அப்படியே இருக்கும். ஒரு ஒரு கலரா மாறின்னு வரும். பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம்னு அந்த வெப்ஜிஆர் இருக்கு இல்லையா? 7 வண்ணங்களும் மாறி அழகா மாறி மாறி வந்து சிவந்த நிறமுள்ள சூரியன் வந்து அப்படியே வந்து நிக்கும். இது வந்து எனக்கு யாருமே சொல்லி தரல. இதெல்லாம் இவங்க சொல்றாங்க இங்க. இது எல்லாமே எனக்குள்ள இருக்கிற இறைவன் என்னை வழிநடத்தி சென்றான். இப்ப நான் இதுவாக ஆகணுங்கிறத அவன் டிசைட் பண்ணிட்டான். அப்ப அது யார் சொல்லி தருவா? எனக்கு எப்படி அறிவு இருக்கும் இல்லையா? சாம்பாரும், ரசம் செஞ்சுக்கிண்டு, இட்லி, அடை, பூரி, உப்புமான்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல்ல டீச்சரா, ஹெச்எம்மா, அட்மினாலாம் இருந்தேன். இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் ஒரு அறிவா? இப்ப பாரு அது சுத்தமா அந்த அறிவெல்லாம் நான் என்கிட்டேருந்து எடுத்துட்டேன். ஏன்னா, அது என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்துக்கு தேவையே அற்றதா போயிடுத்து. அதெல்லாம் நம்ம தான் செஞ்சோமான்னு நெனச்சு பார்த்தா கூட எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் காலத்தெல்லாம் அதுல வேஸ்ட் பண்ணோம்னு. ஏன்னா, இது எல்லாமே எனக்கு இப்ப இவர் சொல்ற எல்லாமே எனக்குள்ள இருக்கிற ஈசன் எனக்கு சொல்லிக் குடுத்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்பயும் செய்வேன். எப்பயுமே அந்த சாயங்காலம் ஆனா நேரா அந்த ஜன்னல்ல போய் ஒரு ஒரு 2 நிமிஷம் நின்னேன்னா, அத உட்கிரகிச்சுக் கொள்ளுவேன். அது அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள வரும். அப்படியே அத நான் உள்வாங்கிக் கொள்வேன். உள்வாங்கிக் கொண்டு அது அது அதையே சிந்திப்பேன். அதையே பார்ப்பேன். திரும்பி அது நின்னு போச்சுன்னா, திரும்பியும் போய் பார்ப்பேன். திரும்பியும் உள்ள வாங்கிப்பேன். இப்படியே ஒரு விளையாட்டு. எனக்கு தோணும் எனக்கு என் உள்ளுக்குள்ள என்னுடைய அப்பா வந்துட்டாரு, எங்க அப்பா வந்துட்டாருன்னு நான் குதிப்பேன். ஏன்னா, நான் வந்து எனக்கு வந்து நான் ஞானத்த வந்து ஒரு சிந்திக்காரர் மூலமா கேட்டதுனால, அவங்க அப்பா அப்படிங்கிறத பாபான்னு சொல்லுவாங்க. ஐயோ! பாபா தெரியறாரு, பாபா தெரியறாருன்னு ஒரே குத்தாட்டம். எனக்குள்ள ஒளி தெரிஞ்சிருத்துன்னு குத்தாட்டம் நான் தான். ஆனா பாருங்களேன், இது எல்லாமே நீங்களும் செய்யணும். பார்த்தீங்களா? எப்படி அழகா இப்ப எடுத்து தராங்க. சோ, இது எல்லாமே அவர் சொல்லியிருக்கிற மாரி நம்மளும் செஞ்சு, அத நம்ம பயணிக்கணும். அப்பதான் ஈசனை காணும் தகுதி நமக்கு கிடைக்கும். ஈசன் எப்படி இருக்கான் அப்படின்னா, சிவந்த நிறமுடையோனாம் செஞ்சோதி அகமுடையோனாம். நாம் ஈசனை காண தகுதிகள் கூட வேண்டும் அப்படிங்கிறாங்க. செஞ்சோதி. சிவந்த நிறமான ஒரு ஜோதி பிழம்பா இருக்காங்க. ஆமா உண்மதான். எனக்கு வந்து ஒரு 2004 2024 ஏப்ரல்ல வெளிப்பாடு வந்து நான் பார்த்தேன். அ அப்படிதான் வந்தது. உள்ளுக்குள்ளேருந்து அப்படி ஒதிச்சு எழுந்து அப்படியே வந்தது. அ அ ஒரு செங்காவி கலர்ல இருந்தது. எந்த கண்ணெல்லாம் உறுத்தல, எரியல, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே வந்தது. அதோடைய வெளியில வந்து அழகா அப்படி பார்டரா இந்த பிரபஞ்சத்தோடைய நிறம். அந்த அந்த ஒரு இளம் வயலட் அப்படியே இருந்தது. இது அப்படியே அது அது அதுல ஃபுல்லா பரவி இருந்தது. அப்ப எனக்கு உள்ளாகவே இந்த ஆன்மா வந்து ஈச நிலை பெற்று, அந்த சிவநிலை பெற்று அப்படி அழகா வெளியில வந்து, அப்படி "நீ வந்து பிரபஞ்சமா பரவிட்டப்பா" அப்படின்னு சொல்லிட்டு காட்சி குடுத்துச்சு. சரியா? இப்ப இது எல்லாமே எல்லாருக்குமே நடக்குமா? நடக்கணும் தானே! என்ன கொஞ்சம் முயற்சி போடணும். டைம் கிடைக்கச்செல்லாம் இறைவனோட நம்ம கனெக்ட் ஆகணும். 24/7 ஒரு தாய் தன் குழந்தையை நினைப்பது போல, ஒரு இள திருமணமான புதுல கணவன், மனைவியும் எப்படி ஒருவருக்கொருவர் சிந்தித்துக் கொள்வது போல, ஒரு காதலன் காதலியை நினைப்பது போல, ஒரு காதலி காதலனையே நினைப்பது போல, சதா சதா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஒளியான இறைவன நினைக்க பழகுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளியையும் சிந்திங்க. இப்படி இப்ப இங்க உள்வொலிய சிந்திச்சீங்கன்னா, அந்த பரவொலிக்கு அது தெரிஞ்சிரும். பரவொலிய சிந்திச்சீங்கன்னா, உள்வொலிக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா 2மே என்ன ஒன்றிலிருந்து வேறுபட்ட ஒன்று தானே. இப்ப இது ஒண்ணா நெனச்சா அதுக்கும் தெரிஞ்சிரும். அத நெனச்சா இதுக்கும் தெரிஞ்சிரும். எப்படி ஒரு 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 தாயோட வயித்துல கரு இருக்கு அப்படின்னா, அந்த அந்த கருவுடைய எல்லா செயலும் தாய்க்கு தெரியறது. அந்த தாய் என்னென்ன உண்றா, என்ன பேசுறா, என்ன வருத்தப்படுறா, சந்தோஷமா இருக்கா, எல்லாமே அந்த கருவுக்கும் தெரியற மாதிரி, இங்க நாம் வந்து கருவாக இருக்கோம். அவர் வந்து தாயா இருக்கிறனால, இந்த எத நீங்க சிந்திச்சாலும் மற்றொன்றுக்கு தெரிஞ்சிரும். சரியா? அதனால எதையான ஒண்ணு ஆத்மாவ சிந்திங்க. இல்லன்னா பரமாத்மாவ சிந்திங்க. இல்ல ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுக்கொண்ணு எதிரும் புதிருமா நின்னுண்டு ஏங்கி தவிக்கிறது அப்படிங்கிற மாரியும் சிந்திக்கலாம். இதெல்லாம் எனக்கு என்னமோ சொல்றாளே! இதெல்லாம் எப்படி நடக்கும்னா,
சினிமால பாக்குறீங்கல்லப்பா, ஹீரோ, ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கிற மாரி காட்டுற மாரி, ஒரு பெரிய ஒளிய அந்த சின்ன ஒளி பார்த்துக்கிட்டே ஏங்கின்னு இருக்கு அப்படின்னு மனசுல உணர்வுகள கொண்டு வாங்கப்பா. அந்த உணர்வுகள் தாம்மா இங்க உண்மையாக அழகா வரும். சரியா? ஏன்னா நம்ம இங்கே சிற்றொலியா வந்து இந்த உடல்ல சிறைப்பட்டு, இங்க நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்ப அந்த பேரொளியோட நம்ம அட்லீஸ்ட் நம்ம சிற்றொலியையான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த பேரொளிய உணரணும். அப்புறம் அந்த பேரொளிய பார்க்கணும். அப்புறம் பேரொளியாக கலக்கணும். அப்புறம் பேரொளியா ஆகணும் இல்லையா? இப்ப இது ஒண்ணொண்ணையுமே செயலா செஞ்சுட்டே இருக்கும்போது தான், அ அப்ப என்ன ஆகும்னா, அது உண்மையாக நமக்கு வசப்படும். வசப்பட்டுருக்கு. ஒரு குடும்பத்துல வாழுற பெண் தான் நானு. அ என்ன சுத்தி எல்லாரும் ஆசாபாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நான் வந்து எப்படி வந்து ஒரு சேருல செந்தாமரை பூத்திருக்கு இல்லையா? அந்த மாடல்ல சுத்தி எல்லாரும் ஆசை, கோபம், ஆங்காரம் எல்லாத்துலயும் இருப்பாங்க. உறவினர்கள் எல்லாருமே. மகன், மகள், கணவன் எல்லாருமே மாமியார், மாமனார் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு, அ இருக்கிற வாழ்க்கையில திருப்தியே இல்லாம தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல ரொம்ப திருப்தியா, சந்தோஷமா நான் பாட்டுக்கு இருக்கேன். சரியா? அது மாரி எல்லாருமே உங்க பழக்கத்த பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க எல்லாருமே எல்லா நிலைகளையும் அடைய முடியும் அப்டின்னு நான் சொல்றேன். அப்ப ஈசனை காணும் தகுதிய வளர்த்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும்னா, நல்ல எளிய உணவு இருக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆணவத்த அடியோட நீங்க அறுத்துடணும். ஆணவம் அகலணும்னா என்ன பண்ணணும்? அன்பு நிறையணும். புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு தீயதை நல்லதால நல்லத நெறச்சு, நெறச்சு பண்ணினோம்னா, அந்த பாத்திரத்துல இருக்கிற தீயது என்ன ஆகும்? வழிந்து ஓடி வெளியில போயிடும். அப்ப அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த மாயைய, அந்த தீய அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு தீய மூட்டி, அந்த திரைய எரிச்சிடலாமா எல்லாரும்? அப்ப எத பார்த்தாலுமே அன்பு செய்யணும். அசையும் அசையாதன, நல்லவன், கெட்டவன், குடிகாரன்லேருந்து ஆரம்பிச்சு குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாரையுமே அன்பு செய்யுங்க. ஏன்னா, இந்த இறைவனுடைய படைப்புல எதுவுமே இங்க நல்லதோ, கெட்டதோ கிடையாது. எல்லாமே தேவைக்காக தானே இங்க படைப்பு படைச்சிருக்கு இல்லையா? நம்மளுக்கு தேவையற்றதா தெரியலாம். இவங்க தீயவங்க, இவங்களெல்லாம் ஏன் படைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா, இங்க எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த நாடகத்த முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இந்த நாடகத்துல என்ன ஏற்பட்டிருக்கு? இது என்ன விஷயம்? இது என்ன சொந்தங்கள்? இது என்ன பந்தங்கள்? இது என்ன நட்பு? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம செஞ்ச கர்ம வினைகளோட செயலாக்கத்தோட விளைவு தான். போன போன ஜென்மத்துல நம்ம என்னென்ன செயல்லாம் செஞ்சோமோ, அதோட விளைவு தான் இன்னைக்கு உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கணவன், மனைவி, காதலன், காதலி, போன்ற எல்லாரும் மகன், மகள் போன்ற எல்லாரும் மாமியார், நாத்தனார் எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். புரியுறதா? சோ, இப்ப யாரையுமே வெறுக்க நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா, நம்ம என்ன செஞ்சு வச்சிருந்தோமோ, அததானே இப்ப என்ஜாய் பண்றோம். அவங்க இப்ப திருப்பி குடுக்குறாங்க. புரிஞ்சுக்கணும். நம்ம குடுத்தத திருப்பி குடுக்குறாங்க. அப்ப அத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருக்கும்போது, நம்ம என்ன ஆகலாம்? ஒளிய நோக்கி பயணத்துக்கு எளிதா செல்ல முடியும். ஆனா, அதுதான் பக்குவப்பட்ட மனம்னு பேரு. அப்ப பக்குவப்பட்ட மனதுக்கு இந்த பாராவான்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அனைத்து உயர் ஆன்மாக்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஈசனை அடையக்கூடிய தகுதியை அழகாகவே பெற்றுலாம். இந்த மாரி நம்ம உயர்ந்து உயர்ந்து செல்லும்போது, ஆதி குருவே இறுதியில் உங்களை வழிநடத்துவார். ஆதி குருவாக இருப்பவர் சிவம் எனப்படும். அந்த தட்சிணாமூர்த்தி எனப்படும் அந்த சிவனுடைய இவர்தான். அவரே நமக்கு வழிநடத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஏங்கி தவிக்கணும். அந்த என்னைக்கு என்ன உன்னோட சேர்த்துப்ப? என்னைக்கு நான் உன்னோட சேருவேன்? நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவகுணங்களையும், தீய குணங்கள் அனைத்தையும் நம்மள உட்கார்ந்து பார்க்கணும். நம்மள்ட்ட என்னென்ன தீய குணம் இருக்கு? என்ன ஒண்ணு ஒண்ணா என்ன களையலாம்? இப்ப வீட்ட ஒதுக்குறீங்கல்ல, எது எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, அத அத ஒரு ஒரு பேக்கோ ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிண்டு, அதுல டக்கு 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 டக்குன்னு போட்டுன்னு வரீங்களா? அப்ப வேண்டியது என்னன்னு தெரிஞ்சிடுறதா? அத வச்சு குடும்பம் நடத்துறோமா? அதே மாடல் தான். நமக்குள்ள என்ன தேவையற்ற குணங்கள் இருக்கு? கோபம் இருக்கா? தாபம் இருக்கா? பொறாமை இருக்கா? அகங்காரம் இருக்கா? ஆணவம் இருக்கா? வெறுப்பு இருக்கா? அதெல்லாம் பார்த்து ஒண்ணு ஒண்ணா என்ன பண்ணணும்? நம்ம களைய கத்துக்கணும். நம்பளே தான் அதாவது பிறருக்கு அட்வைஸ் செய்றது தான் நம்ம எளிதா செய்றோம் இல்லையா? ஆனா, இங்க நம்ம வந்திருக்கிறதே நம்பள கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும், நம்பள ஆ கூர்த்தீட்டி சரிபார்த்துக் கொள்வதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். சரியா? அப்ப இப்ப நம்ம அழகா சரி செஞ்சு கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடக்கணும் கண்களா. அப்ப அழகா அதுதான் அந்த வேலைய தான் நம்ம செய்யணும். அது செஞ்சா தான் நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி உண்டு. தீமைகள் எல்லாம் விலக்கிட்டோம்னா நன்மைகளால நிறையும்.
அப்ப இந்த பாத்திரம் வந்து காலியா இருக்கு, தீமையற்று இருக்கு அப்படின்னு சொல்லி அகத்தியர் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள வந்து இந்த ஞான பாதைக்கான தகுதியினை அழகா நம்மளுக்குள்ள நிறைத்து செல்வார். புரிஞ்சுக்கணும் கண்களா, அவரோட வருகை வந்து ஒரு உயர்வான விஷயம். அது இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. கையகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணத்துல இருக்கோம். சோ, அத நம்ம கையகப்படுத்திக் கொண்டு, வசப்படுத்திக் கொண்டு வாழ்க்கைய அழகா என்ன பண்ணணும்? நல்ல ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? நல்லதா மாத்திக்கணும். ஏன்னா அனைவருக்கும் பயன் அளிக்கக்கூடிய நமக்கும் பயனளித்து அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஒளி உலக வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ம். அப்ப நம்ம அவகுணங்கள விடணும், சுபகுணங்கள சேர்த்துக்கணும். யாரையுமே வெறுக்கக் கூடாது. யாரையும் விரும்பணுங்கிற அவசியமும் கிடையாது. விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு நிலையில நம்ம இருக்கணும். ம். அப்படி நம்ம இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம அந்த ஒளியான இறைவனுக்கு பிடிச்ச ஒன்றாக மாற முடியும். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கோணம் கோணமா இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அ ச எ சக்கரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி, மேரு சக்கரம்னு சொல்லி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுல பல கோணங்கள் இருக்கும். ஒரு ஒரு கோணமும் ஒரு ஒரு தேவியர்ன்னு சொல்லி பூஜை பண்ற வழக்கம். இப்ப நம்ம உடலுக்குள்ளேயும் அது மாரி பலவித முக்கோணம் முக்கோணமா இருந்தது. இந்த முக்கோணங்கள்லாம் நம்ம இந்த இது ம் அ சிந்த இறைவனுடைய வரும்பொழுது நற்சொல், நற்சிந்தனையால நிரம்பும்போது எல்லாமே அழகா ஒளி வீசி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த முக்கோணங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு உருண்டையா ஒரு வட்டமா போயிடும். அப்புறம் அந்த வட்டம் வந்து இறைவனை நோக்கிய நிலையில வட்டத்தோட முனையில அழகா கூம்பு வடிவத்துல இருக்கணும். அப்பதான் அந்த ஒளியோட போய் நம்ம சேர்ற விதமா இருக்கும். அதுக்கான முயற்சியாக தான் இப்ப நம்ம எல்லாம் பண்றோம். உண்மைதான் நானே பார்த்தேன். அது வந்து ஒரு ரவுண்டு வந்து ஓரத்துல குவிஞ்ச மாரி இருக்கு. தேங்கா இருக்குல்ல, ஒரு மாரி குடுமையா இருக்கிற மாரி இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு அந்த ஒளி. அது வந்து இன்னும் சொல்லப்போனா அந்த ஒரு பூ இருக்கு. இவருக்கு விஷ்ணு கோவிலெல்லாம் வைக்கிற அந்த பூ ராத்திரி மலரும். அது பேசிட்டே இருந்துச்சு ஞாபகம் வந்துரும் சொல்றேன். அந்த பூ வந்து பாரிஜாத பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவோடைய விதைய உடைச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கும். ஒரு சின்னதா உருண்டையா ஒரு திலகம் இருக்கும். உருண்டையா இருக்கும். அந்த ஓரம் மட்டுமே அப்படி வேல் போல அப்படி ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அந்த ஒளி. அந்த உள்ளுக்குள்ளேருந்து வெளியில வர செஞ்சூடர் எப்படி இருக்குன்னா, அப்படி இருக்கு. ஏன்னா, அப்படி இருந்தா தான் அது இறைவனோட போய் டபக்குன்னு கலக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான கூர்ப்பாக்குற வேலைய செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ம். அப்ப அந்த கூர்ப்பாக்குற வேலைய செய்யணும். புரிகிறதா? நினைத்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுது? இந்த கோணங்கள்லாம் வட்டமாகும். அப்புறம் வட்டங்கள் குவிந்து வட்டமானது குவிந்து அப்படியே குவிந்த வட்டமா அப்படி காட்சி அளிக்கும்போது, இறைவனோட அவர் வந்து நம்மள ஆட்கொண்டுர்றாரு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு இணைந்தே யோகம் செய்யணும். அது என்ன யோகம், இவங்க என்ன யோகம் யோகம்லாம் சொல்றாங்க. பெரிய வேலையா? ஒண்ணும் இல்ல. ஒளியான நாம் அந்த ஒளியான இறைவனை சிந்திக்கிறது பேரு யோகம்னு பேரு. ம். இணைந்தே இந்த ஞானத்தை கற்கிறோம். ஞானம் எப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை கற்போம். இணைந்தே யோகம் செய்வோம், இணைந்தே ஞானம் கற்போம், இணைந்தே சத்தியயுகம் எனப்படும் கைலாயம், விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் அமைப்போம், ராம ராஜ்யம் அமைப்போம், சிவாலயம் அமைப்போம். ஸோ அதுக்கு அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்துக்கொண்டு எப்பொழுதுமே அந்த ஒன்றையே சிந்தித்து நம்ம ஏங்கி தவிக்கும் பொழுது நமக்கு அதுக்கான ஒரு பாக்கியம் உண்டாகிறது. அகத்தியரும் வந்திருக்காரு உங்கள அழைத்து செல்றதுக்கு. ஏன்னா, ஒரு நமக்கும் இறைவனுக்கும் ஒரு ஒரு மயிர் பாலம் இருக்கு. இந்த மயிர் வந்து மயிர வந்து ஒரு 1000 ஆக்கினா ஒரு நுண்ணியதா இருக்கும்ல, அது மாரி. நம்ம இந்த கோடியில இருக்கோம். அவர் அந்த கோடியில இருக்காரு. அப்ப அ நம்ம இந்த பக்கம் நுழைவாயில்ல இருக்கோம். அவர் அந்த பக்கம் நுழைவாயில்ல இருக்கு. நம்ம இதுல பயணிச்சு போய் அவர அடையணும்பா. அவ்வளோதான் வேல. அவரும் நமக்காக வெயிட்டிங். கேட்லயே தான் வெயிட்டிங்கா இருக்காரு. அப்ப நம்ப என்ன பண்ணணும்? பயணிச்சு போகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்மள இன்னும் நுண்ணியதா ஆக்கிக்கணும். அந்த மனிதன்கிறதுலேருந்து நம்மள நல்ல நல்ல மகான் ஆத்மாவா மாத்திக்கணும் பொழுது தான் நம்மளுடைய ஆன்மா வந்து இப்படி நுண்ணியதா போகும். ரொம்ப அப்படியே போகும்போது அப்படியே நம்ம அதுக்குள்ள அப்படியே போயிடலாம். இல்லன்னா அவரே வந்து உள்ள வந்து அவரே ஆட்கொண்டு நம்மளையும் வந்து அணைச்சு அப்படியே பரமாத்மாவா வெளியில கொண்டு வந்து அப்படியே நிறுத்துவாரு. அவரு பாரு எவ்வளோ அன்பு இல்ல அவருக்கு. எனக்கே தெரியல அவரு என்ன எவ்வளோ அன்பு நேசிச்சிருக்காருங்கிறத. புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு அப்ப இல்ல. இப்ப புரிஞ்சுக்கிறேன். நான் தானே அவர போய் சரணம் அடையணும். அவரே வந்து என்ன ஆட்கொண்டு, எனக்குள்ளாக வந்து அழகா வெளியில வந்து அப்படியே ஜோதி வடிவமா அப்படியே என்னையும் சேர்த்து அணைத்துக் கொண்டு அப்படி கொண்டு வந்து அப்படி அப்படி காட்சி குடுத்துருக்காருன்னா, அது பெரிய பாக்கியம் இல்லையா? அது எனக்கு அவ்வளவா புரியாது எனக்கு இந்த மாரி விஷயங்கள். ரொம்ப பாக்கியவானா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு இயல்பா தான் இருக்க தெரியும். ஆனா இப்ப உங்ககிட்ட சொல்லும்போது தான்
நம்ம போகாம அவரே வந்து நம்மள ஆட்கொண்டிருக்காருன்னு எனக்கு புரியுறது. அ அது எல்லாருக்குமே நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். எல்லாருமே இங்க அழகா ஒளிர்ந்து ஒளி உலகம் ஆ அ செல்றதுக்கும், ஒளி உலகத்தினர் நம்மள அரவணைக்கிறதுக்குமான நிலைக்கு எங்க எல்லாருமே வரணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன். இந்த உலகத்துல இருக்கிற அனைவருமே அதற்கான முயற்சி பண்ணணுங்கிறத நான் இந்த தருணத்துல இந்த ஆகாஷவாணிக்கு நான் சொல்றேன். இது யாருக்கு போக வேண்டுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே ஒளி உலகத்துக்கான அந்த நிலைப்பாட்டுல உயரணும் அப்படிங்கிறத நான் இங்க ஒரு சங்கல்பமா வைக்கிறேன். இப்ப எல்லாருமே இணைஞ்சு எல்லாருமே அங்க போறதுக்கான அந்த முழுமையான இத பண்ணுங்க. எப்ப கேப் கிடைச்சாலும் அந்த ஒளியான இறைவன சிந்திங்க கண்களா. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கலாம். இது இல்லாம இருக்கலாம். ஆனா சிந்திச்சுட்டே இருங்களேன். அது உங்களுக்கு வசப்பட்டுடும். ரொம்ப ஈஸி தான். காட்டுக்கு போ வேண்டாம், மலைக்கு போ வேண்டாம், ஒத்த கால்ல தவம் செய்ய வேண்டாம். நெருப்புக்குள்ள நின்று தவம் செய்ய தேவையில்ல. தண்ணீருக்குள்ள நின்று தவம் செய்ய தேவையில்லை. வீட்லயே இருந்து கொண்டு அ அழகா கல்யாணத்துக்கு போயிண்டு, கருமாதிக்கு போயிண்டு, கோயிலுக்கு போயிண்டு, அந்த ஒற்றை புள்ளியே சிந்திக்கும் பொழுது என்ன ஆகிறது? 2ம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சேர்ந்துரும். அப்புறம் என்ன ஆகும்? எல்லா உலகமும் உங்க கையில தானே இருக்கு இல்லையா? எல்லாமே வசப்பட்டு போயிடும் கண்களா. எல்லாருமே இத செஞ்சு எல்லாருமே ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத நான் இங்க எல்லார்ட்டயும் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த ஞான கருத்த உங்களோட பகிர்ந்து, உங்களோட படி உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய, இந்த எடுத்து எ சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பின தந்த பரதவச முனிவருக்கும் நான் நன்றிய சொல்றேன். என்னோட இதுவரைக்கும் பொறுமையா பயணிச்ச அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் சாந்தி.